ஒரு காலத்தில் ஒரு அழகிய காட்டில் பல மிருகங்கள் வாழ்ந்து வந்தது. அதில் சிங்கம் மற்றும் யானை இரண்டும் எதிரிகளாக இருந்தன. சிங்கம் காட்டின் ஆட்சியாளர், தான் விரும்பிய எதையும் செய்யும் திறன் கொண்டது. சிங்கம் யானையை எந்த கூட்டத்திற்கும் அழைக்காது, ஏனென்றால் அவர் அதை இகழ்ந்தார். வேலை செய்ய வேண்டிய நேரம் வரும்போது சிங்கம் யானைக்கு மிகவும் கடினமான பணியை எப்போதும் ஒதுக்கும். அது எப்போதும் சோர்வாக இருந்தது. சிங்கத்தின் வருத்தம் மற்றும் யானை மீது வெறுப்பு இருந்த போதிலும் யானை பொறுமையாகவும் சிங்கத்திற்கு விசுவாசமாகவும் இருந்தது. சிங்கக்குட்டி ஒரு நாள் காட்டில் விளையாடி கொண்டிருந்த போது தவறுதலாக ஒரு பெரிய மரம் அதன் மீது விழுந்தது. அது மிகவும் கனமாக இருந்ததால் குட்டியால் அதில் இருந்து விடுபட முடியவில்லை. எனவே குட்டி உதவிக்காக கத்தத் தொடங்கியது. மற்ற விலங்குகள் அதை கேட்டதும் அவை உடனடியாக அவருக்கு உதவ விரைந்தன. பல விலங்குகள் மரத்தை நகர்த்த முயன்றன, ஆனால் அது மிகவும் கனமாக இருந்தது, யாராலும் முடியவில்லை. மேலும் குட்டி மரணத்தின் விளிம்பில் இருந்தது. அதிர்ஷ்டவசமாக யானை வந்து என்ன நடக்கிறது என்பதை பார்த்தது. சிங்கத்தின் குட்டியின் மீது பச்சாதாபம் ஏற்பட்டது. பகை இருந்த போதிலும் யானை மரத்தை இழுத்து அதன் உயிரை காப்பாற்றியது. இதன் விளைவாக யானை தனது மகனின் உயிரை காப்பாற்றியதை அறிந்தது சிங்கம். சிங்கம் யானையிடம் மன்னிப்பு கேட்டது. யானைக்கு மிகுந்த மகிழ்ச்சியையும் நன்றியையும் தெரிவித்தது. சிங்கம் உடனடியாக யானையை காட்டின் பிரதமராக தேர்ந்தெடுத்தது. மேலும் இருவரும் நெருங்கிய நண்பர்களானார்கள்.